கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே இன்றைய ஆன்மாவின் நகரத்துக்கு உங்களை அழைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், மனுஷர் காணும் பொருட்டு நம்ம சில காரியத்தை செய்யக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். ஆனால் நம்ம அப்படியே செய்வோம். நம்ம எதை செய்தாலும் 4 பேர் நம்மளை பார்த்து புகழணும், பாராட்டணும், 4 பேர் நமக்கு நம்ம குறித்து 4 பேர்கிட்ட சொல்லணும். இது மனிதனுடைய இயல்பாக மாறி போச்சு. இது ஊழியக்காரனுக்கும் அதை தான் இருக்குது, விசுவாசிக்கிட்டே அப்படி தான் இருக்குது, உலக மனிதர்களுக்கும் அப்படி தான் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆகாரமாக மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு அவர் சொல்கிறார், மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து திருந்தது என்று மெய்யாக சொல்லுகிறேன். எவ்வளவு மகிமையான கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. நம்முடைய ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனுஷரால் புகழப்படணும்னு விரும்பாதீங்க. மனித புகழ்ச்சி நமக்கு ஆபத்தை தான் உண்டு. 4 பேர் உங்களை விட்டா யார் உண்டுங்க, பிரதர் சிஸ்டர் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு புகழ்ந்துட்டாலே உங்களுக்கு பின்னால் குழி தோண்டிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களை எங்கேயோ ஒரு பெரிய ஆழ்ந்த ஒரு சேற்றில் அமிழ்த்த போகிறார் என்று அர்த்தம். அப்போ மனுஷனுடைய வார்த்தைகள், வீணான புகழ்ச்சிகள் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷன் புகழும்படிக்கு நீ தர்மம் செய்யணும்னு நினைக்கிறியா, இந்த தர்மத்தை செய்யறதுக்கா உனக்கு முன்னாடி தாரை ஊதுவியாதே, விளம்பரப்படுத்தாத. நீ இதை 4 பேருக்கு ஒரு வால் போஸ்ட் அடிச்சு, இன்னும் இத்தனை பேருக்கு அன்னதானம், இத்தனை பேருக்கு நாங்கள் தர்மம் பண்ண போகிறோம், இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறோம், அப்படி இப்படிலாம் சொல்கிறதே வேதத்தின்படி தப்பு தான். கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்ல, நீ தர்மம் பண்ணு, அது கட்டாயம் செய்யணும். நீங்கள் தர்மம் செய்வதற்கு நீங்கள் மறக்கக்கூடாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப அவன் கொடுப்பார். ஆனால் உன் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு நினைச்சக்கூடாதான், தெரியக்கூடாது. எவ்வளோ சீக்கிரட்டாக செய்யன்னு சொல்கிறாரு பாருங்க. இதை பார்த்தோம்னா பெரிய பிரசங்காரில் இருந்து குட்டி பிரசங்கார் வரைக்கும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நாம் இதை அப்படி செய்கிறோமா அப்படின்னா நாம் கொஞ்சம் வெக்கப்பட்டு தலைகுனியத்தான் ஆகணும். இந்த விஷயத்தில் நம்ம தோற்று தான் போய்விட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஆலயங்களையும் வீதிகளிலையும் நீங்கள் இந்த தர்மம் செய்யும்போது நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க, தாரை ஊதுவீர்கள், புகழை தேடுறீங்க, இப்படிலாம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் கொடுத்ததுக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் எங்கே கிடைக்கும்? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அது முடிஞ்சு போயிடும். நீங்கள் நினைக்கிற அந்த பரலோகத்துக்கு இந்த தான தர்மங்கள் கொண்டு போய் உங்களை சேர்க்காது. இப்போ நம்ம ஏன் இந்த உலகத்தில் நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், 4 பேருக்கு உதவி செய்யணும்னா, இந்த உலகத்துக்கு பேருக்காக புகழுக்காக செய்கிறத விட்டுட்டு இந்த தான தர்மங்கள் நம்மை பரலோகத்திலே போய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒன்று, பாவம் செய்யாமல் ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம பிறருக்கு நன்மை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால, அவருடைய நாமத்திற்கு எதையாவது நம்ம செஞ்சாதான் அதுதான் நமக்கு பரலோக கணக்கில் கொண்டு போய் சேரும். அன்பானவர்களே, அப்படின்னா தர்மம் செய்ய மறவாதீங்க. வலது கை கொடுக்க இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆலயத்தில் வீதியில் 4 பேருக்கு பார்க்கும்படிக்கு தெரியும்படிக்கு பப்ளிக் பண்ணி எதையும் செய்யாமல் அந்த அரங்கத்தில் பார்க்குற பிதாவுக்கு அது தெரியும்படிக்கு நடங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, நாங்கள் தான தர்மம் செய்யணும், அது நீர் விரும்புகிறீர். அதை நாங்கள் மனுஷனுடைய பார்வைக்கு ஏற்றாற்போல் செய்யாமல் எங்களை பார்க்கிற பரலோக பிதா பார்க்கும்படிக்கு அதை நாங்கள் செய்யும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.